டுடே ரெசிபி சவுத் இண்டியன் ஸ்டைல் அவியல். சவுத் இண்டியன் வெஜ் மீல் நான் போஸ்ட் போடும்போது அவியல் இல்லாமல் மீல் வந்து கம்ப்ளீட்டே ஆகாது அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக அவியல் இல்லைனா அந்த மீல் வந்து இன்கம்ப்ளீட்டட் தான். ஸோ அந்த அவியல் தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். இதுக்கு நான் காய்கறியை நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2-3 தடவை நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு இதை ஒரு பேனுக்கு மாற்றிடுங்க. அவியல்னாலே கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு தான் ரொம்ப ஃபேமஸ். நான் இன்னைக்கு வெள்ளை அவியல் பண்ண போகிறேன் நம்ம சவுத் இண்டியன் ஸ்டைலில். பேனுக்கு மாற்றின வெஜிடபிள் கூட தண்ணி, உப்பு, தேங்காய் எண்ணெய், கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மூடி போட்டு கொதிக்க விடுங்க. இந்த ப்ராசஸ் படி நீங்கள் பண்ணாதான் அவியல் வந்து ஒயிட்டாகவே நமக்கு கடைசி வரைக்கும் இருக்கும். ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் அப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த அவியல் நான் எங்கள் ஆச்சிக்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன். இதுக்கு மசாலா ஒரு குத்து தேங்காய், பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், ஜீரகம், வெள்ளைப்பூடு போட்டு நல்லா அரைச்சி அதையும் நல்லா கொதிக்கிற அவியலில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த மசாலா கூட அந்த காய்கறி நல்லா வெந்தாதான் நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக நமக்கு கிடைக்கும். சைட் பை சைடு ஒரு பேனில் கோகோனட் ஆயில், கடுகு, உளுந்தம்பருப்பு, சின்ன வெங்காயம், ஒரு குத்து கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க. இது வந்து கருகக்கூடாது. லைட் ப்ரௌனாக வதங்கினா போதும். இல்லை கொஞ்சம் கருகிட்டு அப்படின்னா அவியல் ஆட் பண்ணும்போது அவியல் வந்து கருத்துரும், ஒயிட் கலரில் நமக்கு வராது. தாளிப்பை கொதிக்கிற அவியலில் ஆட் பண்ணிடுங்க. அந்த காய்கறி, அந்த மசாலா எல்லாம் சூப்பராக குக் ஆகி ஒரு பதமாக வரும். அந்த டைமு ஒரு ஃப்ரெஷ்ஷாக திருவின தேங்காய் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா சுட சுட அவியல் வந்து ரெடி ஆகிட்டு. இது சாம்பார், புளிக்குழம்பு கூட செம்ம காம்பினேஷனாக இருக்கணும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.